ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாளில் கூட உங்களை வாழ்த்துகிறோம். தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட வார்த்தைகளுக்கு நேராக நம் இருதயங்களை திருப்பலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஐசையா சாப்டர் 62 verse 7. ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆங்கிலத்தில் இப்படியே போடப்பட்டுள்ளது. இன் இங்கிலீஷ், தேங்க்யூ ஜீசஸ். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தணும். அண்ட் கிவ் ஹிம் நோ ரெஸ்ட். யாருக்கு? ஆண்டவர் இருக்கான். till he establish, until he make Jerusalem a praise in the earth. ஆண்டவர் எருசலேமை புகழ்ச்சி, எருசலேமுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சி, எருசலேமுக்கு ஆண்டவர் என்னது? புகழ்ச்சி, மகிழ்ச்சி கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு ரெஸ்டே கொடுக்காத அப்படி என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதுகிறார். ஆமென். ஏசாயா அந்த 62ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அவன் எருசலேமையும் சீயோனை குறித்து கண்ட தரிசனம், அந்த தரிசனம் தான் இந்த ஐசையா 62. அந்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, ஆண்டவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சி ஆக்குற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆமென், ஆமென். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு, அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆண்டவருக்கு ரெஸ்டே கொடுக்கூடாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் எருசலேமுக்காக, சீயோனுக்காக ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறார். அதன் மேல கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் வைக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் எருசலேமை, சீயோனை பார்க்கிறார். ஏன்? அது மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதும் எருசலேமை குறித்து, சீயோனை குறித்து நம்ம வேதத்தில் அநேக வசனம், ஆயிரக்கணக்கான வசனங்கள் சீயோனை குறித்து, எருசலேமை குறித்து, தாவீது நகரை குறித்து வாசிக்கிறோம். காரணம் என்ன? அது மகாராஜாவின் நகரம். அவர் அங்க ஆளுகை செய்ய போகிறார். அவருடைய சிங்காசனம். ஆமென். கர்த்தர். ஆமென். எருசலேம் உலகத்தின் சமாதான நகரம். அதுதான் கர்த்தர் அதான் வச்சிருக்கிறார். ஆனால் தேசத்துக்கு விரோதமாக நீங்க நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அநேகமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சொல்றாரு, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தணும், அவர் புகழ்ச்சி ஆக்கணும், அதுவரையிலும் அமர்ந்திருக்க விடாதிருங்கள். 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஐசையா 62:6, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கே இருக்கலாகாது. வசனம் சொல்லுது, எருசலேமே, எருசலேமே, தூரம் திரிந்த எருசலேமே, கர்த்தரை விட்டு எருசலேமே, கர்த்தரை பாதி இதயத்தோடு கர்த்தரை தேடிக்கொண்டு பாதி இதயம் கர்த்தர் இல்லாது வாழுகிற எருசலேமே, கர்த்தர் சொல்றாரு, உன் மதில்களில் மேல் ரா முழுவதும், பகல் முழுவதும், ரா முழுவதும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நைட் அண்ட் டே ஜாமக்காரர், வாட்ச்மேன். இதுக்காக பட்டணத்தை பாதுகாக்கிற ஜாமக்காரை கட்டளிடுகிறேன். இதுதான் அதனுடைய நகரம். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஜாமக்காரர் 24/7 அதை பாதுகாக்கிறவர்கள் எருசலேம் சுற்றி இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. ஆமே. அந்த ஜாமக்காரர்கள் என்பது யார் தெரியுமா? ஜப வீரர்கள். ஆமே. இன்றைக்கு தேவஜனமே, உபவாச ஜபத்தில் ஜபிக்கிற ஜபஜனமே, தேவஜனமே, உபவாசம் இருந்து கண்ணீரோடு கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு ஜபிக்கிற தேவஜனமே, நீ ஒரு ஜாமக்காரன் என்பதை மறந்து விடாதே. தேவனுடைய பார்வையில் ஒரு ஜாமக்காரன். ஜபிக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஜாமக்காரன். அல்லேலூயா. வீட்டில் எங்க இருந்தாலும் சரி, நீங்க ஜபிக்கிறவங்களா இருப்பீங்க, உங்களுக்கு பெயர் ஜாமக்காரன் என்று பெயர். ஜப வீரன் என்பது ஒரு பெயர், இன்னொரு பெயர் ஜாமக்காரன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, சகோதரியை, கர்த்தர் உன்னை ஜாமக்காரனா வைத்திருக்கிறார். உங்க வீட்டுக்கு நீ ஜாமக்காரன், உங்க சபைக்கு நீ ஜாமக்காரன், உங்க குடும்பத்துக்கு நீ ஜாமக்காரன், இந்த தேசத்துக்கு ஜாமக்காரன், நீ வாழ்கிற தேசத்துக்கு ஜாமக்காரன். ஆமே. அது மாத்திரமில்லை, எருசலேம் பட்டணத்துக்கு நீ ஜாமக்காரனா கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அந்த பட்டணத்துக்காக நீங்கள் நான் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது ஆண்டவருடைய இதயத்தில் இருக்க விருப்பம். ஆமென். பல்லறங்கள் நம்ம சொல்லக்கூடும், ஐயோ நான் ஏன் எருசலேமுக்கா ஜெபம் பண்ண, நான் ஏன் இஸ்ரேல் தேசத்துக்காக ஜபிக்கணும்? ஒரு கேட்கலாம். எருசலேமில் இருந்தா
சியோன்ல இருந்து தான் கர்த்தருடைய வேதம் புறப்பட்டது. கர்த்தருடைய வேதம் இன்றைக்கு நம்ம கையில் இருக்குன்னு அதுக்கு காரணம் இந்த எருசலேமில் இருந்து அங்க இருக்கிற யூதர்கள் மூலமா தான் கர்த்தருடைய வேதம் எழுதப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைகள் எழுதப்பட்டு உலகம் முழுவதும் இன்றைக்கு கர்த்தருடைய வேதம் பிரஸ்தாபம் ஆகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அங்கிருந்தா சமாதான கர்த்தர் புறப்பட்டார், அங்கிருந்தா அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அது மகாராஜாவின் நகரம். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, எருசலேம், அந்த சியோன், அந்த எருசலேம் பட்டணம், இஸ்ரவேல் தேசம் பார்த்தீங்கன்னா அது இஸ்லாமியர்களுக்கு புனித ஸ்தலம், அது யூதர்களுக்கு புனித ஸ்தலம், கிறிஸ்தவர்களுக்கு புனித ஸ்தலம். ஆமென். ஏனடா கிறிஸ்து அங்க பிறந்து வளர்ந்து ஒரு வாழ்ந்து உலாவி சுற்றி திரிந்த அந்த பட்டணங்கள் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அங்கிருந்தா கர்த்தருடைய வசனம் உலகம் முழுவதும் பிரஸ்தாபம் ஆயிற்று. அல்லேலூயா. இரா முழுவதும் ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே, ஜபிக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனமும் ஜாமக்காரர் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆமே, ஜாமக்காரர். எதுக்காக ஜாமக்காரரை கட்டளையிடுகிறாரா? கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுறவளையும் அமெரிக்கையா இருக்குது. அப்படியாக்க அமைதியா இருக்கக்கூடாது, நீங்க நான் சும்மா இருக்கக்கூடாது. ஜாமக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இரவும் பகலும், பகல் முழுவதும் இரா முழுவதும் அவர்கள் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜாமக்காரோட வேலை என்ன தெரியுமா? கண்காணிக்கிற வேலை. கண்காணித்து ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறது போல காணப்பட்டாலோ, அல்லது ஏதாவது சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நடக்கிறது காணப்பட்டாலோ, அல்லது நாட்டுக்கு விரோதமாக யாராவது வருவதை காணப்பட்டாலோ, அவர்கள் உடனே அந்த செய்தியை அவர்கள் அறிவிக்க வேண்டும். ராஜாவின் அரண்மனைக்கு அறிவிக்க வேண்டும். ராஜா சொல்லுகிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த காரியத்தை அவர்கள் நடப்பிப்பார்கள். ஆமே, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் வார்த்தை அனுப்பி இருக்கிற ஜாமக்காரர்கள் திறப்பில் நின்று அவர்கள் பாதுகாக்கிறவர்கள். ஆமே, கர்த்தரோட வார்த்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்கள். ஆமே, கர்த்தர் இன்றைக்கு நம்மகிட்ட அதான் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு கர்த்தர்? 7ஆம் வசனத்துல அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தணும். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சி ஆக்கணும். ஆமே, இந்த 2 வசனங்களை கொஞ்சம் நம்ம கவனிக்கலாமா? அவர் ஸ்திரப்படுத்தணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கர்த்தர் எருசலேமை, சியோனை கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இன்றைக்கு அந்த பட்டணம் எஸ்டாப்ளிஷ் ஆகாதபடிக்கு அநேக தொந்தரவு, அநேக பிரச்சனைகள். அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட பிறகுதான் ராஜா வருவார். ஆமா, எருசலேம் தேவாலயம் அங்கே கட்டப்படணும். அது இருந்த ஸ்தானத்தில் அது மறுபடியும் கட்டப்படும். அது கட்டப்படுவதற்கு அநேக தடைகள் இருக்கு. தெய்வ ஜனங்களாக நாம இன்றைக்கு நம்ம சியோன் நினைச்சு வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டோடைய 2ஆம் வருகை காத்திருக்கிறோம். ஆண்டோடைய 2ஆம் வருகை வரும்போது என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயம் இருக்கும். ஆமென், ஆமென். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார், முதலாவது தேவ ஆலயம். ஆனா அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் 70 வருஷம் சிறைவாசத்துக்குள்ள போனார்கள். அவர்கள் திரும்பி வந்து மறுபடியும் செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா காலத்தில் அலங்கமும் ஆலயம் கட்டப்பட்டது. கட்டப்பட்ட பிறகுதான் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை இருந்தது. ஆமே, ராஜா வரும்போது, அவர் பிறக்கும் போது தேவாலயம் இருந்தது, முதல் வருகை. ஆமே, 2ஆம் வருகையில் அவர் வரும்போதும் தேவாலயம் அந்த இடத்துல இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து வர வேண்டுமானால் அவருடைய 2ஆம் வருகை பகிரங்கமா இருக்குன்னா மறுபடியும் இடத்துல தேவாலயம் கட்டப்பட வேண்டும். ஆமே, தேவ ஜனங்களாய் நீங்கள் நானும் கருத்தாய் விழிப்பாய் ஜபிக்கணும். அல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகம் எப்படி சொல்லுகிறது வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 122ஆம் சங்கீதம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 122 6-7 வசனங்களை வாசிக்கலாம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. யார் எருசலேமை, சியோனை வாஞ்சித்து அதை நேசித்து அதுக்காக ஜபிக்கிறாங்களோ அவங்க சுகித்திருப்பாங்க. ரொம்ப ஒரு வல்லமையான வசனம் தேவஜனமே. நீங்க டெய்லி உங்க குடும்பத்துக்காக ஜபிக்கிறீங்க, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜபிக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீங்க. முடிவில் எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? எருசலேமை நீங்க நேசித்து ஜெபம் பண்ணும்போது நீங்க சுகித்திருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எருசலேமை சமாதானத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். முதலாவது நீங்க சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்க வாழ்வில், உங்க குடும்பத்தை, சமாதானத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை கட்டளிடுவார். ஆமே, எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களா. கர்த்தர் சுகத்தை, ஆசீர்வாதத்தை, அனுக்கிரகத்தை, நன்மைகளை கர்த்தர் கட்டிடுவார். எருசலேமுக்கு தினந்தோறும் ஜபிக்கணும். ஏன்னா அந்த பட்டணத்துக்கு விரோதமாக இன்றைக்கு அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. உள்நாட்டுக்குள்ளேயே யுத்தங்கள், வெளியே யுத்தங்கள். யூதர்கள் கடத்தப்படுகிறார்கள், யூதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், யூதர்கள் உலகம் முழுவதும் பல இடங்களில் தாக்கப்படுகிறார்கள். எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பட்டணத்துக்காக எல்லாம் வாஞ்சித்து கதறுகிறார்கள். ஆமே,
அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உன் இருப்பதாக. அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சமாதானம் இருக்கணும், சுகம் இருக்கணும். அல்லேலூயா. எருசலேம் சமாதானம் இருக்கணும், எருசலேம்ல சுகம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீ எருசலேமுடைய சமாதானத்துக்காக சுகத்துக்காக நீ ஜெபம் பண்ணி எருசலேமை நேசிப்பாயானால் கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய காம்பவுண்டுக்குள்ள, நீங்கள் வாழ்கிற ஸ்தலத்துக்குள்ள, நீங்க வேலை ஸ்தலத்துக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை சுகத்தையும் அவர் கட்டளிடுவாராக. ஆமென். எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள் மகளே. ஆமாம், சமாதானத்துக்காக வேண்டிக்கொள். எருசலேமில் இருக்கிற அங்க இருக்கிற எல்லா உலகம் முழுவதற்கு ஏறக்குறைய 1.5 கோடி யூதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மக்கள் தொகை அவ்வளவுதான், ஏறக்குறைய 1.5 கோடி யூதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஜெபம், முதலாவது சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது அவங்க எல்லாரும் தேவன் ரட்சிக்கணும், ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எருசலேமை, தேவ ஜனங்களை, எல்லா யூதர்களை கர்த்தர் பாதுகாக்கணும். ஆமென். பாதுகாப்பு, ரட்சிப்பு, சமாதானம், இந்த காரியங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த வசனத்துல வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல ஏசாயா 62:7 அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தணும். கர்த்தருடைய வசனம் தான் சொல்லுகிறது. வாசிக்கும் போது இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1:20 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறாரு? 2 கொரிந்தியர் 1:21 21. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேக பண்ணினவர் தேவனே. பவுல் எழுதுகிறார், உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமென். எருசலேம்ல தான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க. தேவனுடைய நகரத்துல தான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆமென். தேவனுடைய ஆலயம் வந்த பிறகு அங்கதான் ஒரு மகிமை. அல்லேலூயா. எருசலேம் மகாராஜாவின் நகரம். இந்த மகாராஜாவின் நகரம் இருக்கிற இடத்துல, ஆமென், அல்லேலூயா, அந்த இடத்துல தான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. ராஜாவுக்கு கனம் அங்கதான் இருக்குது. அல்லேலூயா. எருசலேம்ல அவ்வளோ மேன்மை இருக்குது. உலகம் முழுவதுக்கு சென்டர் பிளேஸ் அதுதான். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களோட கர்த்தர் பவுல் எழுதுகிறாரு, கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தணும். அங்க இருக்கிற எல்லா யூதர்கள் ரட்சிக்கப்படணும். எப்படி ஸ்திரம் வரும்? அவள் ரட்சிக்கப்படணும். பல யூதர்கள் இன்னும் மூசையின் பிரமாணத்தை மட்டுமே பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற வெளிப்பாடு இல்லாத இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு தேவஜன பொருள் நினைக்கலாம், நான் ஏன் ஜெபம் பண்ண, எனக்கு எவ்வளவு ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குதே. பொருளை இருக்கலாம். ஆனா முதலாவது நீங்க அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் முதலாவது அவர் ஸ்திரப்படுத்தணும். நம்ம அபிஷேகம் பண்ண தேவன் அவர்களையும் அபிஷேகம் பண்ணணும். அல்லேலூயா. எப்போதமா ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஸ்திரத்தன்மை வரும், அபிஷேகம் தான் அந்த ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும். ஆமென். தாவீது மேல அந்த அபிஷேகம் வந்தது. அதோட ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை, அந்த அபிஷேகம் அவனை ஜனங்களை நடத்தும்படியாக, ஜனங்களுக்கு 40 வருஷம் ராஜாவா இருக்கும்படியாக இந்த ஸ்திரத்தன்மை கொடுத்தது. அல்லேலூயா. ஒரு சின்ன கூட்டமான ஆட்டுக்கு அவன் மெய்ப்பனா இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் அவனை மெய்ப்பனா வச்சார். இந்த ஸ்திரத்தன்மை, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போதமா வருகிறது, விருத்தி எப்போது வருகிறது தெரியுமா? அந்த அபிஷேகம் வரும்போது. அல்லேலூயா. இஸ்ரவேலர்ல யூதர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும். ஆமென். அவர் ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 Thessalonians chapter 3 verse 3. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி. பவுல் எழுதுகிறார் பாருங்க தெசலோனிக்க சபைக்கு, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். ஸ்திரப்படுத்துவாரா, விலக்கி காத்துக்கொள்வாரா. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க மகளே, மகனே, கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எருசலேமுக்காக நீ ஜெபம் பண்ணுவது கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எல்லா தீமையிலிருந்தும் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கணும் ஜெபம் பண்ணும். ஆமென். ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையிலிருந்து, எல்லா பொல்லாப்பிலிருந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நீங்கள் நான் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அதுக்காக நம்ம அழைக்கிறார். பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா தினந்தோறும் இதை தொடர்ந்தேச்சியா 30 நாள் செய்யுங்க.
உங்களுக்கு தெரியும் அதனுடைய அவங்களுக்காக ஜபிக்க உங்க வாழ்வில் வருகிற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை உங்களால காண முடியும். எதிர்பார்த்திராத நன்மைகளை கிருபைகளை கர்த்தர் உங்க வாழ்வில் கட்டளிட்டு கொண்டே இருப்பார். ஆமென். அவர் ஸ்திரப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி எருசலேமை தேவ ஜனங்களை யூதர்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி தீமிலிருந்து பாதுகாத்துக் கொள்வாராக. உங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமே ஆமே. இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே மகனே, ஒருவேளை பாடுகளை உபத்திரவத்தை நிந்தைகளை கஷ்டங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறாரு. ஐயோ, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணோம், எவ்வளோ போராட்டத்து நடுவில் ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்தும் எத்தனையோ காரியங்களை தேவனுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி குடும்பத்திற்காக எவ்வளோ காரியங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியும் இன்னும் யாரும் புரிஞ்சுக்கலையே, என் வாழ்வில் ஒரு நெருக்கம் இருக்கே, ஒரு வேளை சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார். கொஞ்ச காலம் பாட அனுப்பிக்கிற உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி, கர்த்தர் உங்களை சீர்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை நிலைநிறுத்துவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை சீர்படுத்துவாராக. ஆமென். எருசலேமுக்கு ஜெபம் பண்ணு, வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எருசலேமை சீர்படுத்தி, ஆமென், அங்க இருக்கிற யூதர்களை தேவ ஜனங்களை கர்த்தர் சீர்படுத்தி அவங்களை ஸ்திரப்படுத்தி அவங்களை பலப்படுத்தி அவங்களை நிலைநிறுத்துவாராக. ஆமென். சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும், அவங்களை தேவன் நிலைநிறுத்தணும். நீங்களான ஜெபம் பண்ணணும். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணா தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எருசலேமை தேவ ஜனங்களை கர்த்தர் சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும். ஆமென். எருசலேமை கர்த்தர் சீர்படுத்துவாராக. சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தாவே. சொல்லுங்க பார்க்கலாம், வாய்கள் தர என்னோட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, தேவ ஜனங்களை எல்லா யூதர்களை எருசலேமை நீங்க சீர்படுத்துங்க, நீங்க ஸ்திரப்படுத்துங்க, நீங்க பலப்படுத்துங்க, நீங்க நிலை நிறுத்துவீராக. ஆமென். நம் வசனத்தின்படி ஜெபிச்சிருக்கிறோம். ஆமென். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தணும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அவரை ஸ்திரப்படுத்தணும். அடுத்த குறிப்பு, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதருங்கள். ஆமென். ஆண்டவர் அதை புகழ்ச்சி ஆக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இகழ்ச்சி வரும்படியாக அநேக காரியங்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இகழ்ச்சி வரும்படியான காரியங்கள். ஆனா வேதம் சொல்கிறது கர்த்தர் புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை கண்டு சொல்லுகிறான். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி கண்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஜெரேமியா சாப்டர் 33 verse 9. எரேமியா 33:3. Thank you Jesus. இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. இல்ல 33:9 33:9 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமி எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம். ஆமென். எருசலேமுக்கு கர்த்தர் செய்ய போகிற நன்மையெல்லாம் கேட்கிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக. ஆமென். எருசலேமுக்கு கர்த்தர் செய்கிற நன்மையெல்லாம் இன்னைக்கு நாட்கள் வரப்போகிறது. நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் செய்கிற எல்லா நன்மையெல்லாம் கேட்கிற எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது மகிழ்ச்சியாயும் கீர்த்தியாயும் புகழ்ச்சி, மகிழ்ச்சி கீர்த்தி புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூதர்களுக்கு எருசலேம் கர்த்தர் செய்கிற போகிற காரியம் என்ன தெரியுமா? நான் அவர்களுக்கு அருளி செய்ய எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்றார். ஆமென். எரேமியா மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். ஆமென். இந்த வார்த்தைகளுக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி கீர்த்தி புகழ்ச்சியை கட்டளையிடுங்கப்பா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி
கீர்த்தி, புகழ்ச்சியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க செய்கிற எல்லா நன்மை நிமித்தம், சமாதானத்து நிமித்தம் ஆண்டவரே அவர்களை பயந்து நடுங்கட்டப்பா. சுற்றி இருக்க எல்லா ஜாதிகள ஜனங்களும் அவர்களுக்கு செய்கிற நன்மை நிமித்தம், அவர்களுக்கு செய்கிற சமாதானத்து நிமித்தம் எல்லா ஜாதிகள ஜனங்களும் பயந்து நடுங்குவார்களாக. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பாருங்க, அவர்களை புகழ்ச்சி ஆக்குவாராம். எருசலேமை கர்த்தர் புகழ்ச்சி ஆக்குவார். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகத்தில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்ட உபாகமத்தின் புஸ்தகம் வாசிக்கலாம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Deuteronomy chapter 26 verse 19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வார்த்தை தான் இந்த வசனம் எழுதப்பட்டுள்ளது. கர்த்தர் சொல்றாரு, நான் உண்டு பண்ண எல்லா ஜனங்களை பார்க்கலாம், ஆண்டவர் உண்டு பண்ண எல்லா ஜனங்களை பார்க்கலாம், யூதர்கள ரட்சிக்கப்பட்டிருக்க தேவ ஜனங்களை கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன், எல்லார காட்டிலும் உன்னை சிறப்பா வைப்பேன்னு சொல்றாரு கர்த்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல எல்லா ஜனங்களை பார்க்கலாம் கர்த்தர் யூதர்களை சிறப்பா வச்சிருக்கிறார். அது மாத்திரமில்ல, ரட்சிக்கப்பட்டிருக்க தேவ ஜனங்கள் எல்லாரை பார்க்கலாம் சிறப்பா வச்சிருக்கிறார். ஆமே. நீங்க சொல்லுங்க, நான் தான் சிறப்பு. ஆமே. ஏன் தெரியுமா? உன் மேல கர்த்தருடைய ரட்சிப்பு இருக்கிறதுனால நீ சிறப்பு. ஆமே. ரட்சிப்பு இல்லனா வெறுப்பு. ரட்சிப்பு இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறதுனால நீங்க என்னது? சிறப்பு. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவஜனமே நீங்க சிறப்பு. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை அப்படியே செய்வாராக. கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, உலகம் முழுவதற்கு எல்லா யோதர்களை, எருசலேமை, தேவ ஜனங்களை, ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ ஜனங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் நீங்க செய்வீராக. என் ஜபங்களை கேட்டதுக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அவருக்கு நீ பரிசுத்த ஜனமாயிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. என்ன புகழ்ச்சி, என்ன மகிழ்ச்சி பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, புகழ்ச்சி, மகிழ்ச்சி, கீர்த்தி, மகிமை. ஆமென். அதனால தான் வேதம் சொல்கிறது, ஏசைத்திற்கு நிறுத்துற அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அவர் புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அமர்ந்திருக்க விடாதிருங்க. அப்படிதான் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் நானும் ஆண்டவர் அமர்ந்திருக்க விடக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட மன்றாடணும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை நீங்க செய்யுங்கப்பா, இந்த வார்த்தைப்படி செய்யுங்கப்பா. ஆமென். உபாகமத்தின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 10:21. அவரே உன் புகழ்ச்சி. அவரே, கர்த்தரே உன் புகழ்ச்சி. நமக்கு புகழ்ச்சி யாரு? கர்த்தர். அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. ஆமே. எவ்வளவு மகிமையான வார்த்தை பாருங்க. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. பயங்கரமான பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய கர்த்தர் தான். அது எருசலேமுக்காக கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, அது யூத ஜனங்களுக்காக செஞ்சிருக்கிறாரு, அதை தேவ ஜனங்களுக்காக செஞ்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கண் கண்ட பெரிய பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் அவர்தான். ஆமென். மகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க மகளே, மகனே, கர்த்தர் உனக்காக பயங்கரமான பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரை பிடிச்சுக்கொள், அவர் பாதத்தை பிடிச்சுக்கொள், அவரையே விட்டுறாத. கர்த்தரை விட்டு விடாதே மகளே, கர்த்தரை விட்டு விடாதே மகனே. நீ அவரை பிடித்துக் கொள்வாய், ஆனால் கர்த்தர் உன் வாழ்வில் பெரிய பயங்கரமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் என் வாழ்வில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, அதிசயம் செய்ய மாட்டாரா என்று ஏங்கி இருக்கிறீங்களா? கர்த்தர் உனக்கு வார்த்தை கொடுக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்வார். பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதிசயங்களை கர்த்தர் உன் வாழ்வில் செய்வாராக. ஆமென். அவரே உன் புகழ்ச்சி. கர்த்தர் தான் உனக்கு புகழ்ச்சி. ஏன் எருசலேமை எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க? யூதர்ல ஏன் புகழ்ந்து பேசுறாங்க தெரியுமா? கர்த்தர் தான் அவங்க புகழ்ச்சி. இன்னைக்கு தேவஜனமே, உன்ன மூலமா அநேகருக்கு இன்னைக்கு உங்க வீட்டுல எகழ்ந்திருக்கல, ஆனா நாள் ஒன்று வருகிறது, கர்த்தர் உன்னை புகழ்ச்சியை வைப்பார். ஆமே. ரட்சிக்கப்பட்டிருக்க தேவஜனமே, ஜபிக்கிற தேவஜனமே, நீ தான் உங்க வீட்டுக்கு புகழ்ச்சி, உன் குடும்பத்துக்கு புகழ்ச்சி நீதான், தேசத்துக்கு புகழ்ச்சி நீதான். ஆமே. இந்திய தேசத்துக்கு புகழ்ச்சி என்ன தெரியுமா? திருச்சபை தான், தேவ ஜனங்கள் தான். ஹல்லேலூயா.
புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19, 20. செப்பனியா chapter 3 verses 19 and 20. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். கவனிங்க, 19ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். இன்றைக்கு தேவ ஜனங்களை சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எருசலேமே, அங்க இருக்கிற யூதர்களை சிறை பிடித்து கொண்டு போய் இன்னைக்கு சிறை கைதிகளாக, பிணை கைதிகளாக வைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, அவர்களை பிணை கைதிகளாக வைத்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? தண்டிப்பார். உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் கர்த்தர் பனிஷ் பண்ணுவார். மனுஷன் பனிஷ் பண்ணாலே வலிக்குது. ஸ்கூல்ல டீச்சர் பனிஷ் பண்ணாலே எவ்வளவு வலிக்குது இல்ல? சில நேரங்களில் உங்க பிள்ளைகள் நீங்க அடிச்சா பரவாயில்ல, ஆனா மற்றவங்க யார் அடிச்சா அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போலதான் ஆண்டவர். உங்க சொந்தக்காரங்க உங்க பிள்ளைய அடிச்சிட்டாலும் ஒருவேளை பரவாயில்லன்னு விட்டுடலாம், ஆனா மனசுல கேட்கல, என் பிள்ளைக்கு ரொம்ப வலிக்குமோ, பிள்ளை அழுத பார்த்து உங்க மனசு துடிக்குது. ஆண்டவர் அமைதியா இருப்பாரா? இல்லை. கர்த்தரை தேவ ஜனங்களை சிறுமைப்படுத்தின பிணை கைதிகளாக வச்சிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் தண்டிப்பார். அதான் நடக்க போகுது. ஆமென். அது மாத்திரமில்ல, நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அவர்கள் வெட்க அனுபவித்த, ஆமென், இன்றைக்கு வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, கர்த்தர் நீங்க வெட்க அனுபவித்த சகல தேசத்திலும் அவர்களுக்கு கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சி உண்டாக செய்வார். ஆமென். இன்றைக்கு யூதர்கள் பல நாடுகளை சிதறி இருக்கிறார்கள். அவர்கள் வெட்க அனுபவித்த சகல தேசத்திலும் கர்த்தர் அவர்கள் புகழ்ச்சியிலும் கீர்த்திலும், ஆமென், கீர்த்தி உண்டாக செய்வார். ஆமென். அவர்கள் வெட்கத்தோடு பல தேசங்கள் சிதறி போனார்கள். ஆனா அவர்கள் இருக்கிற தேசத்துல கர்த்தர் அவர்கள் நோபல் பரிசுகளை வாங்க வைத்தார், அநேக அவார்டுகளை வாங்க வைத்தார், அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வைத்தார். தேவன் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டாக பண்ணார். உங்க வாழ்வில் கர்த்தர் புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டாக பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்ட உங்க தேசத்துல, நீங்க வெட்கப்பட்ட உங்க வீட்டுல, நீங்க வெட்கப்பட்ட உங்க வீட்டுல, உங்க வேலை ஸ்தலத்தை கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சி கீர்த்தி உண்டாக பண்ணுவார் மகளே. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது எழுதும்போது செப்பனியத்திற்கு இப்படி எழுதுகிறார். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமி உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திறப்புவார். ஆமென். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். யூதர்கள் வாழ்வில் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். ஆமென். பூமியில சகல ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் அவரை என்ன பண்ணுவாராம்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அவருடைய கரம் உங்க வாழ்வில் வல்லமையானவை செய்யும். அல்லேலூயா. எபேசு பட்டணத்துக்கு எபேசியர் நிருபத்தில் பவுல் எழுதும்போது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபை குறித்து எழுதும்போது அவர் சொல்லுகிற வார்த்தைகளை வாசிக்கலாம். எபேசியர் 1:14. எபேசியன் chapter 1 verse 14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமென். அவருக்கு சொந்தமானவர்கள், கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவஜனமே நீ கர்த்தருக்கு சொந்தமானவன். ஆமென். அல்லேலூயா. எல்லா யூதர்களும் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். ஆமென். எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அந்த பட்டணம் கர்த்தருக்கு சொந்தமானது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதான் வாக்குத்தத்தம். ஆமென். என்று ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். ஆவியானவர் மீட்கிறவர். அவர் வல்லமையான கிரியைகளை செய்வாராக. ஆமென். இந்த வேலையில ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட மகளே, மகனே, உனக்காக நான் ஜெபிக்கட்டும். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை உன் வாழ்வில் விளங்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். இருக்க இடத்துல எழுமின்று உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி
நம்ம எருசலேமுக்கு ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு மனப்பட்டு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ரிமலரா பாரி கஷாலரப்பா. ஓ நன்றி நன்றி நன்றிப்பா அப்பா. அப்பா இந்த வேளையில கூட அருமையாகப்பா எங்களோடு இடைப்பட்டீங்களப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரங்களப்பா. அப்பா அந்த வாட்ச்மேன் அனாயிண்டிங்கோடப்பா, அப்பா அந்த ஜாமக்காரனின் அபிஷேகத்தினாலப்பா அப்பா இன்றைய தினத்துல எங்களை நிரப்பியிருக்கீங்களா, அதுக்காக நன்றிப்பா. ஒரு கலரபோ ஷலரப்பா அப்பா வல்லமையானவுடைய வார்த்தையப்பா அப்பா நாங்க கேட்டோமேப்பா. ரிக்கல்லரபோ ஷலரபா ரிக்கல்லரபோ we do not want to rest, God, and we will give you no rest. அப்பா நாங்க அமர்ந்திருக்க மாட்டோம்ப்பா. அப்பா உங்களையும் அமர்ந்திருக்க விட மாட்டோம்ப்பா. அப்பா இந்த தினத்துல உம்முடைய வார்த்தைப்பா ஓ ரிக்கல்லரப்பா கற்பாறையை நொறுக்குகிற சமட்டி போன்ற அந்த வார்த்தைகளப்பா. ரிக்கல்லரபோ ஷலரபா ரிக்கல்லரபா ரிக்கல்லரப்பா. அப்பா அப்பா நாங்க ஜெபிக்கிற இந்த வேளையில கூட அப்பா ஒரு ஜப அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அப்பா அந்த ஜப அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட ஜனங்களா ஓ ரிக்கல்லரா பாரிக்கல்லரா பாரிக்கல்லரப்பா. அப்பா ஜாமக்காரர்களா, ஜாமக்காரர்களா அப்பா எங்களை எழுப்புங்கப்பா. ரிக்கட்டி ஷினிமலரா பாரிக்கல்லரா போஷிலிரா பாரிக்கல்லரப்பா. ஓ thank you, thank you, thank you daddy. அப்பா அப்பா இந்த புதிய வருஷத்துல கூட அப்பா ஓ அப்பா நாங்க நடக்க வேண்டிய பாதைகளை குறிச்ச அப்பா 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 அந்த கிளியரான திட்டத்தை அப்பா நீங்க கொடுத்து எங்களை நடத்தி கொண்டு இருக்கீங்களே, அதுக்காக நன்றி 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 அப்பா. அப்பா இந்த வேளையில கூட நாங்க கேட்டோமேப்பா, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னீங்களப்பா. ஓ அப்பா உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் நம்முடைய வார்த்தை சொல்லுதேப்பா. எருசலேமை நாங்க நேசிக்கும் போது அப்பா அப்பா இந்த தினத்துல வார்த்தை ஃபுல்லா அப்பா நாங்க கேட்டது சுகம், நாங்க கேட்டது சமாதானம், நாங்க கேட்டது மகிழ்ச்சி, நாங்க கேட்டது புகழ்ச்சி அப்பா, நாங்க கேட்டது கீர்த்தி. ஓ ரிக்கலரப்பா அப்பா அப்பா வசனம் சொல்லுதேப்பா நீங்க சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவீங்க நம்முடைய வசனம் சொல்லுதேப்பா. அப்பா அந்த எருசலேமை குறித்து நாங்க வாசிக்கும் போது ஐயோ இவ்வளவு ஆசீர்வாதங்கள் அப்பா. ரிக்கலரப்பா அந்த எருசலேமை இப்படியா இருக்கணும்ன்றதுதான் உம்முடைய சித்தமாப்பா. ரிக்கட்டி ஷீலரபா ரிக்கலரப்பா. ஓ அப்பா அப்பா இதை எங்களுக்கு இன்றைய தினத்துல விளங்க பண்ணினீங்களப்பா, அதுக்காக நன்றிப்பா. அப்பா அப்பா இதை பார்த்திருக்கிற ஒரு ஒரு ஜனங்களுக்கும் அப்பா இதை ப்ராமிஸா வாக்குத்தத்தமா நீங்க கொடுத்திருக்கீங்களப்பா. அப்பா எங்க வாழ்க்கையை கட்டுகிற தேவனா, அப்பா எங்களை சீர்படுத்துகிற தேவனா, எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனா, எங்களை பலப்படுத்துகிற தேவனா, எங்களை நிலைநிறுத்துகிற தேவனா. ஓ வல்லமையா நீங்க வந்துப்பா இந்த இடத்துல அசைவாடிட்டு இருக்கீங்களப்பா, அதுக்காக நன்றி 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 நன்றிப்பா. அப்பா இந்த வேளையில கூடப்பா அப்பா நாங்க இஸ்ரவேலுக்காக எருசலேமுக்காக அப்பா நாங்க ஒரு நாளும் ஜெபிப்போம், ஒரு நாளும் ஜெபிப்போம்ப்பா. இந்த தேசத்துல இன்றைக்கு நடக்கிற காரியத்தை குறித்து நாங்க அறிந்து கொள்வோம்ப்பா. அப்பா நாங்க ஜெபிப்போம்ப்பா, நாங்க ஜெபிப்போம்ப்பா. அப்பா உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்துப்பா அப்பா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 30 டேஸ்ப்பா எங்க வாழ்க்கையில நாங்க பொருத்தனை பண்றோம்ப்பா. இந்த 30 நாட்களும்பா நாங்க எருசலேமுக்காக ஜெபிப்போம்ப்பா. ஒரு கலரப்பா உம்முடைய ஜாமக்காரர்களா அப்பா நாங்க எழும்பும் போதுப்பா இந்த வாக்குத்தத்தம் அந்த தேசத்துல அப்படியே நிறைவேறுகிறத எங்க கண்கள் பார்க்குமேப்பா. ரிக்கல்ல ரபாரி கலரப்பா அப்பா அப்பா உம்முடைய வருகைப்பா அப்பா உங்க வருகைக்கு நேரான எல்லா காரியங்களுக்காக ஜபிக்க ஒரு சேனையை நீங்க ஆயத்தப்படுத்திட்டு இருக்கீங்க இந்த கடைசி நாட்கள்ல கூட அப்பா அப்பா ரிக்கலரப்பா. ஓ அந்த ஆலய கட்டப்பட ஜபிக்கிறோம்ப்பா. ரிக்கல்லர மோஷி ரிக்கலரப்பா அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அப்பா இந்த வேளையில கூடப்பா இன்றைய தினத்துல அந்த தேசத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கின்ற காரியத்தை அறிஞ்சிட்டு அப்பா நாங்க இன்னும் வைராகியமா அப்பா அந்த தேசத்துக்கு ஜபிக்கும்படி அப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஏசப்பா நாமத்துல ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.
ஒரு 2 நிமிஷம் அமர்ந்துக்கலாம். இன்றைய தினத்துல அந்த தேசத்துல என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டா இன்னும் பாரத்தோடு ஜெபிக்க நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நம்ம சில ஜெப குறிப்புகளை நம்ம ஏறெடுத்திருந்தோம். அநேக நேரம் நம்ம ஜெபிச்சுட்டு போயிடுறோம், அப்பாக்கு நன்றி சொல்ல நம்ம மறந்துடுறோம். ஆனா நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன், நம் ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்ம அந்த 18th ஜனவரி கனடால நடக்கிற அந்த ஒரு கான்ஃபரன்ஸுக்காக நம்ம ஜெபிச்சோம். அந்த கான்ஃபரன்ஸை ஏசப்பா நடத்த விடக்கூடாது. குளோபல் இஸ்லாமிக் கேலிஃபேட் இன் கனடா, அது நடக்கக்கூடாது. அது நடந்தா எல்லா இஸ்லாமிக் பீப்புள் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ண போறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கக்கூடாதுன்னு நம்ம ஜெபிச்சிருந்தோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்ம விசுவாசத்தோட அது ஜெபிச்சோன்னு எனக்கு தெரியல. ஆனா நம் தேவன் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இதை கேட்கும்போது நம்ம விசுவாசம் அப்படியே பெருகுது. ஹல்லேலூயா! நம்ம ஜெபிச்சோம். தேவன் வந்து அநேக தேசங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் கனடா தேசத்துல நடக்க கூடாதுன்னு அநேக தேசங்கள் கொடுத்த பொலிட்டிக்கல் பிரஷர் நிமித்தம் அந்த கான்ஃபரன்ஸ், நாளைக்கு நடக்க வேண்டிய கான்ஃபரன்ஸ், அது கேன்சல் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நம் ஜெபத்தை கேட்டு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இஸ்ரேல் எருசலேம் அப்படின்னாலே சுகம், சமாதானம், கீர்த்தி, புகழ்ச்சி. அந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போதே நம்ம ஆவியில our spirit was revived. Hallelujah. தேவன் இந்த வருஷத்துல அந்த இஸ்ரேலுக்காக யாரு நிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிற வருஷமா இது ஆரம்பிச்சிருக்கு. ஹல்லேலூயா. ICJ, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். போன வாரம் நம்ம ஜெபிச்சோம், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல எப்படி ஒரு மனுஷன் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா அநேக காரியங்கள் செய்தாரு, ஆனா அவருக்கு மேல நிறைய நியாய தீர்ப்பு வந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு லாயர், ஒரு ஆப்பிரிக்கன் லாயர், அவங்க பேரு வந்து ஜூலியா செபுட்டிண்டே. அந்த லாயர் என்ன பண்ணாங்க, ICJனா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ICCனா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். கிரிமினல் கோர்ட்னா ஒரு தேசத்தோட பிரைம் மினிஸ்டருக்கு விரோதமா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த கேசஸை சால்வ் பண்றது தான் கிரிமினல் கோர்ட். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னா ஒரு தேசத்துக்கு விரோதமா யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் எழுப்புனா அதை சால்வ் பண்றது தான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாக அநேக பொய்யான காரியங்களை சொல்லி ஒரு பெரிய ஒரு கேஸ் அவங்க போட்டிருந்தாங்க. உலகமே எதிர்த்து நின்ன போது இந்த லாயர் ஜூலியா மட்டும் இந்த தேசத்துக்காக அவங்க ஃபைட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல இஸ்ரவேல் தேசம் அப்படியாப்பட்ட தேசம் கிடையாது, இனப்படுகொலையை செய்கிற தேசம் இஸ்ரவேல் தேசம் கிடையாது, அது தேவனுடைய தேசம், மகாராஜாவின் நகரம்னு பாஸ்டர் சொன்னது போல அந்த லேடி இஸ்ரவேலுக்காக நின்னுச்சு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுங்களா, அந்த ICJக்கு இன்றைய தினத்துல அந்த அம்மாவை சீஃபா எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So God is promoting. அந்த தேசத்துக்காக யாரு ஜெபிக்கிறாங்களோ, அந்த தேசத்தை யாரு நேசிக்கிறாங்களோ, இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படியே அந்த சிஸ்டர் சீஃப், she became the chief. It's the highest position, எல்லாத்தோட ட்ரீம் பொசிஷன். அண்ட் இஸ்ரவேலுக்கு சாதகமா இஸ்ரவேலோட நலத்தை விரும்புகிற ஒரு நபரை தேவன் இன்றைய தினத்துல ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னது போல நம்ம இஸ்ரவேலுக்காக எருசலேமுக்காக நம்ம ஜபிக்கும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பு, நமக்கோ ப்ரமோஷனை தேவன் கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த ரெண்டு காரியத்துக்காக நம்ம இதயத்தின் ஆழத்துல இருந்து அப்பா நன்றிப்பா, ஜபத்தை கேட்கிற தேவன் அப்பா, அப்பா எங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் நீங்க அப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா அப்பா. சில நேரங்கள் இது நடக்குமா, இது எப்படி ஆகும் நாங்க யோசிக்கிறோம்ப்பா. ஆனா ஆவியானவரோட வல்லமை இறங்கி வந்தா, உன்னதத்துல இருக்கிற அந்த வல்லமை இறங்கி வந்தா, மகா பெரிய காரியங்களையும் பயங்கரமான காரியங்களையும் அதிசயமான
அதிசயமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களும் அப்பா அப்பா எங்களை காண செய்றீங்களேப்பா, அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அப்பா நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா, நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த பரிசுத்த விசுவாசத்தை தரித்து கொண்ட ஜனங்களாப்பா அப்பா இந்த தினத்துல எங்களால சொல்ல முடியும்ப்பா, நாங்க சேவிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் அப்பா, எங்க ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்பா. அப்பா எங்க ஜெப விண்ணப்பத்தெல்லாம் சாட்சியா மாற்றுகிற தேவன் அப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. துதி கனம் மகிமை புகழ்ச்சி எல்லாம் உமக்கேப்பா. நன்றி நன்றி நன்றிப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றிப்பா. ஏசப்பா ரொம்ப நல்ல தேவன்ல, அவர் எவ்வளோ பெரிய காரியங்களை அவர் செய்துட்டு இருக்காரு. ஆமேன் ஹல்லேலூயா. இன்றைய தினம் யுத்தத்தோட எத்தனாவது நாள் தெரியுங்களா? 468ஆம் நாள், விசேஷித்த நாள். போன வாரம் நம்ம அந்த ஹாஸ்டேஜஸோட விடுதலைக்காக நம்ம ஜெபிச்சிருந்தோம், பிணை கைதிகளோட விடுதலைக்காக நம்ம ஜெபிச்சிருந்தோம். இந்த நாள்ல என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? கத்தார் தேசத்துல ஹெஸ்போல்லா, ஹவுதீஸ், அதுக்கப்புறம் ஷியாயிட் மிலிட்டன்ட் ஃப்ரம் ஈராக், இவங்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, இனிமேல்ன்றதை விட இன்னும் 6 வாரங்களுக்கு நாங்க இஸ்ரவேல் மேல எந்த யுத்தமும் நாங்க செய்ய மாட்டோம். ஆனால் நாங்க ரிலீஸ் பண்ண போற இந்த 33 பிணை கைதிகள் உயிரோடவோ பணமாகவோ, ப்ளீஸ் நோட் த பாயிண்ட்ஸ், உயிரோடவோ பிணமாகவோ அவங்க ரிலீஸ் பண்ண போற இந்த பிணை கைதிக்கு பதிலாக ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேல் சிறையில் இருக்காங்க, அவங்கள விடுதலை செய்யணும். இதுதான் அவங்களோட கோரிக்கை. ஹிஸ்டரி பார்த்தா இந்த ஹெஸ்புல்லாக்கு தலைவராக எழும்பின அந்த மனுஷன், அப்புறம் ஹமாஸோட தலைவராக எழும்பின மனுஷங்கள்லாம் யாருன்னா, இஸ்ரவேல் தேசத்துல பிணை கைதிகளாக கைதி செய்யப்பட்டு இந்த மாதிரி ஒரு டீல்ல ரிலீஸ் பண்ணப்பட்டவங்க தான் இந்த அக்டோபர் 7ஆம் தேதி யுத்தத்துக்கே காரணம். ஸோ இந்த டீல் ஒரு மகா பெரிய ஒரு டீல். ஸோ இந்த டீல் வந்து இன்னும் கத்தார்ல இருக்கு. இப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்து இஸ்ரேலுக்கு வரணும். இஸ்ரேலோட பார்லிமெண்ட் பேரு கெனசெட்ல வந்து அது எல்லாம் அப்ரூவ் ஆனாதான் இது ஃபர்ஸ்ட் 3 ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல்ல 3 ஹாஸ்டேஜை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக அவங்க ஒரு நம்பரை கொடுப்பாங்க, அந்த ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்படணும். இதுதான் அக்ரிமெண்ட். இது கேட்ட உடனே இஸ்ரவேல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பு. ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இன்னொரு மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர், இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, நத்தான்யாஹு அதாவது த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் இந்த சீஸ் ஃபயர் டீலை ஒத்துக்கிட்டா நாங்க எல்லாருமே ரிசைன் பண்றது ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவங்க 3 பேர் ரிசைன் பண்ணா ஆட்சியே கலைச்சிட்டு மறுபடியும் இஸ்ரேல்ல ரீஎலெக்ஷன், there will be another election in Israel. இதுதான் இஸ்ரேலோட சூழ்நிலை. இப்போ பிணை கைதிகள் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, உயிரோடு இல்லைன்னு நமக்கு தெரியல. அவங்க நம்ம பார்த்து நம்ம கையில் அந்த பிணை கைதிகள் வந்து இந்த பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்தாலோ அந்த உறவினர்கள் பார்த்தாதான் அதை உயிரோடு இருக்காங்கன்னு தெரியும். இதுக்கு மத்தியில் இந்த அக்ரிமெண்ட் சைனே ஆகலை. ஆனால் எல்லா பாலஸ்தீன மீடியாலையும் இஸ்ரேல் தோத்துருச்சு, ஹமாஸ் ஜெயிச்சிருச்சு, அந்த அக்டோபர் 7ஆம் தேதி அந்த டீல், சீஸ்ஃபயர் டீல் அமுலுக்கு வந்துருச்சுன்னு அமெரிக்காலையும் சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்துருச்சு. ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னா, இது நாளைக்கு தான் கெனசெட்டுக்கு போகுது. சண்டே தான் அந்த பிணை கைதிகளை ரிலீஸ் பண்ண 3 பேருன்னு சொல்லியிருக்காங்க. பட் இஸ்ரவேல் தேசத்தில் அதை அவங்க அக்செப்ட் பண்ணாமல் சைன் பண்ணாட்டி இந்த டீல் ஃப்ரூட்டிஷன் ஆகாது. நிறைய பவர் பிளே, நிறைய பொலிட்டிக்கல் பிளே, சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னு நம்மளால விளங்கி கூட முடியலை. ஆனால் நம்ம இன்றைய தினத்தில் அந்த வசனத்தை கொடுத்து தேவன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுத்து நமக்கு ஆறுதலை ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாரு. நிச்சயமாக நம்ம வெற்றி சிறக்க போகிறோம். இதுதான் சூழ்நிலை என்னன்னா, பிணை கைதிகளோட ஃபேமிலி ரொம்ப உடைஞ்சி போயிருக்காங்க. அவங்க பிரைம் மினிஸ்டர் மேலே கோபமாக இருக்காங்க. இவ்வளோ நாள் காத்திருந்து கடைசியில் 250 பீப்புள் மேலே ஹாஸ்டேஜஸ், இன்னைக்கு 33 பேர் உயிரோடு இருக்காங்களா
கொன்னாங்களா இல்லையா தெரியல, பாடிஸ் கொன்ன பாடிஸ் எல்லாம் அவங்க வச்சு டீல் பேசிட்டு இருக்காங்க. இத்தனை பாடிஸ்க்கு இத்தனை கைதிகளை நீங்க விடுவிக்கணும், இத்தனை உயிரோடு இருக்கிற 50 வயசுக்கு மேல இருக்கிற ஆட்களுக்கு இத்தனை கைதிகளை நீங்க விடுவிக்கணும். எவ்வளவு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல்கள் இது. இதுக்கு மத்தியில அவங்க கிட்ட கொண்டாட்டம், நாங்க ஜெயிச்சிட்டோம் இஸ்ரேல் தோத்துருச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம் இஸ்ரேல் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நிலைப்பாடு, இதுதான் உலகத்துல போயிட்டு இருக்கு. சோ இந்த தினத்துல வந்த வசனம் இஸ் a very prophetic வசனம். அப்ப எவ்வளோ ஒரு வாட்ச்மேனா நம்ம எழும்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் இல்லையா? ஜெபம் எவ்வளவு தேவை. நானும் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்ப்பா, உங்களையும் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேன்ப்பா. ஹல்லேலூயா. நம்ம வசனத்தின்படி இந்த வேளையில கூட நம்ம பாரத்தோட கூட அப்பா அப்பா இந்த தேசத்து மேல உங்களுடைய கரம் இறங்கி வரணும்ப்பா. என்னப்பா என்னப்பா இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை நினைச்சு பாருங்களேன். அந்த 33 பேர் யாருன்ற லிஸ்ட் வந்துருச்சு, யாரு உயிரோடு இருக்காங்க செத்து போனாங்க தெரியல. அந்த குடும்பத்தோட நிலைமையை மட்டும் நினைச்சு பாருங்களேன். வருவாங்களா இல்ல செத்து போயிருவாங்களா, போனமா பாடியாவது கிடைக்குமா? ஓ தட் இஸ் a peak of stress. அப்பா இன்றைய தினத்துல அப்பா இறங்கணும், அப்பா இறங்கி இந்த குடும்பத்துக்கு ஆறுதலை கொடுக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. the political கர்த்தர் சொல்றார்ல, ஃபர்ஸ்ட் சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன். இப்ப சீர்படுத்தணும். அந்த தேசத்துல இருக்கிற பாலிடிக்ஸை தேவன் சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும். ஒரு நிலையற்ற நிலைமை இப்ப பொலிட்டிக்கலா ஷேக் பண்ணிட்டு இருக்கு இப்ப அந்த தேசம். சோ அங்க ஒரு சீர்படுத்துதல் உண்டாகணும். ஹல்லேலூயா. ஒரு ரெஸ்டரேஷன் அங்க உண்டாகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜனங்கள் மேல ரட்சிப்பு உண்டாகணும், ஒரு பாதுகாப்பு. இத்தனை பேர் இப்ப இந்த தேசத்துக்கு விரோதமா அவங்க 6 வாரம் தான் யுத்தத்தை நிறுத்திருக்காங்க. ஆனா சண்டே வரைக்கும் இந்த 3 நாட்கள்ல ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம், எவ்வளவு பெரிய பாம்பு வேணாலும் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சோ இந்த 3 நாள் இஸ்ரேலோட ஹிஸ்டரியில வெரி இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இந்த டைம்ல இந்த வேர்ட் நமக்கு வந்திருக்கிறது. நம்மளை ஜபிக்கணும், நம்மளை நம்புறாரு அப்பா. அப்பா நான் ஜபிப்பேன்னு நினைச்சதுனால தான் இந்த நாள்ல தேவன் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை பெற்றவங்களா நம்ம வைராகியமா, அப்பா என்னை நம்பிட்டீங்களப்பா, நான் நிச்சயமா ஜபிப்பேன்ப்பா, நான் எழும்பி ஜபிப்பேன்ப்பா, ஏன் காரியங்களை பார்க்கலும்ப்பா, நான் இஸ்ரவேலுக்காக ஜபிப்பேன்ப்பா, நான் எருசலேமுக்காக நான் ஜபிப்பேன்பாடு. ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்புனா ஒரு பெரிய மாற்றத்தை அடுத்த வாரத்துல நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 3 days அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப பாலஸ்தீனியன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே அந்த அல் அக்ஸா மாஸ்க்ல எல்லாரும் இணைஞ்சி ஜபத்துக்கு வர ஒரு நாள் இந்த நாள். இந்த நாள்ல அவங்க ஏதாவது ஒரு குறும்பு பண்ணியும் ஒரு அவதூறமான வார்த்தை அவங்க பேசிட்டாலோ, ஒரு பெரிய ஜனங்க இருக்கிற மனநிலைமையில ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம், ஒரு ஸ்ட்ரைக் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ஷலோமா என்ற நாள் முடியணும். வரப்போற 2 நாட்களும் தேவனுடைய வல்லமையான கரம் அந்த தேசத்து மேல இருக்கணும். எந்த பிரச்சனை, ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு மேல எந்த பிரச்சனை போராட்டம் அந்த தேசத்துல வராதபடிக்கு அண்ணா சொன்ன மாதிரி தேவன் அந்த தேசத்தை பாதுகாக்கணும். பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். முதலாவது அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அந்த தேசத்துல இருக்கிற பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சமாதானமே இல்ல. 468th டேக்கு தேசம் வார்னா ஜஸ்ட் நினைச்சு பாருங்க. ஒரு நாளும் போன வாரம் ஃபுல்லா 3 மணிக்கு ரெட் அலர்ட். குழந்தைங்க, அப்பா அம்மா வயசானவங்க எல்லாம் ஓடுறாங்க பாம் ஷெல்டர்ஸ்க்கு. எப்படி இருக்கும்? 400 நாளும் எப்ப பாம் என் வீட்டுல விழுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. எப்ப நான் பாம் ஷெல்டருக்குள்ள ஓடணும்ன்றது, எப்ப ரெட் அலர்ட் வரும், எப்ப சைரன் வரும். ஜபம் நடத்துற பிரதர் ஜபம் நடத்திட்டே இருக்காரு, 5 நிமிஷம் இருங்க, சைரன் வந்திருக்கு, பாம் ஷெல்டருக்கு ஓடணும். அது எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம எவ்வளோ அழகா நம்ம ஏர் கண்டிஷன் ரூம்ஸ்ல எவ்வளோ அழகா உட்கார்ந்துட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு பேசுறோமே. ஆனா இன்றைய தினத்துல அப்பா அந்த ஜனங்கள் மேல அந்த அப்பா மனதுருகி நம்ம ஜபிக்கும்படியா தேவன் இறங்கி வந்திருக்கார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஒரு மலர் அப்பா முழங்கால் போடணும்னா நம்ம முழங்கால் போட்டு அப்பா அப்பா நம் கதறி இஸ்ரவேல் தேசத்துக்காக ஒரு மலர் அப்பா எப்படியாவது எருசலேமுக்குள்ள இருந்து யூத ஜனங்களை வெளியேற்ற வேண்டும் வெறியோட அலைந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட தீவிரவாத ஜனங்கள் அந்த தேசத்தை அழிக்கணும், அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை அழிக்கணும், அதை நாங்க ஆக்கிரமிக்கணும்ன்ற தரிசனத்தோட ஓடிக்கொண்டிருக்காங்க. ஆனா தேவன் வார்த்தையை கொண்டு அப்பா தேவன் நமக்கு வார்த்தை கொடுத்துட்டாரு. அந்த தேசத்தை he will establish Jerusalem until it becomes a
praise on earth. Hallelujah, hallelujah, hallelujah. எருசலேமை அப்பா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஆமென், ஆமென். அது புகழ்ச்சியுமா கீர்த்தியுமா அப்பா வைக்க போறாரு. ஹalleluya. நமக்கு அந்த முடிவு தெரியும். ஆனா அது எப்ப நடக்கும்? அது இன்றைக்கு நடக்கணும்பான்னு நம்ம அந்த ஒரு வைராகியத்தோட நம்ம ஜெபிக்கணும். ஹalleluya. யாராவது ஒருவர் பாரத்தோட கூட இந்த தேசத்துக்காக, இந்த தேசத்தோட ரட்சிப்புக்காக, பாதுகாப்புக்காக, சமாதானத்துக்காக, அந்த பிணை கைதிகளோட விடுதலைக்காக இன்றைக்கு தேவன் கொடுத்த வசனத்தின்படி அப்பா நம்ம ஜெபிக்கலாமா? பாரத்தோட கூட ஓஹோ நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, எருசலேமுக்கு மேலாக நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்கு மேலாக சர்வ வல்லவராம் மகா பெரிய கேடகமோ அப்பா அமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பலனுமா இருக்கிறவரை உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா, இஸ்ரவேலை புகழ்ச்சி ஆக்கிற வரைக்கும் ஆண்டவரே அவர் அமர்ந்திருக்க விடாதீங்கன்னு சொன்னீங்களப்பா. ஒரு ஜெப ஆவினால நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, தூபமாய் நறுமணமாய் உமக்கு மகிமையானவருக்கு மகிமையை ஏறெடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த 468 நாட்களும் என் ஜனங்கள் அனுபவித்த சிறுமைகள் அப்பா விடுதலை நீங்க கொடுங்கப்பா. அப்பா அமை துதிக்கிறப்பா. எத்தனை இழப்புகள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை புலம்பல்கள், எத்தனை பெருமூச்சிகள் பா, எத்தனை குக்குரல், எத்தனை அங்கலாய்ப்புப்பா. உங்க தேவ சமூகத்தை எட்டட்டும் ஐயா, எட்டட்டும் ஐயா. லோட்டிகள் நிமித்தம் பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் வெளிப்படட்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பு தகப்பனே, ரட்சகரை உங்களை நம்பி வாழ்கிறோமே ராஜா. அப்பா அமை துதிக்கிறப்பா. நீ ராஜாதி ராஜாவா நீங்க எங்களுக்கு இருக்கிறீங்களப்பா. என் ஜனங்களை மீட்கிற கர்த்தரப்பா. அப்பா அமை துதிக்கிறோமே, சோதரிக்கிறோம் அப்பா. நீங்க தான் சிறப்படுத்தணும். ஒவ்வொரு இருதயத்தை நீங்க தான் சிறப்படுத்தணும். நீங்க தான் சீர்படுத்தணும்ப்பா. சுக்குநூறாக்கி போடுகிற எல்லா சத்ருவின் கரங்களுக்கும், எல்லா கன்னிகளுக்கும் அப்பா நீர் ஒவ்வொருவரையும் சீர்படுத்துங்கப்பா. எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து அறிகிற தேவனானவர்ப்பா. கன்னிகளை போல இருக்கிற பொல்லாத இருதயத்தை என் தேவன் நீங்க சீர்படுத்திடுங்கப்பா, சீர்படுத்திடுங்கப்பா. எத்தனை பேரப்பா இழந்துட்டப்பா. அவர்களுடைய அங்கலாய்ப்பு ஆதங்கத்தை பார்க்கிற கத்தரப்பா. அப்பா வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. லோத்து மேல நீங்க வைத்த அந்த இறக்கப்பா, அவர் கரத்தை பிடித்த அந்த இறக்கப்பா, அவர் மனைவி கரத்தை பிடித்த இறக்கப்பா, அவர்களுடைய 2 குமார்த்திகளை பிடித்த இறக்கத்தை நாங்க வாஞ்சிக்கிறோமே, கேட்கிறோம்ப்பா. பட்டணத்தை விட்டு, சோதம் கோமர பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தவருடைய இறக்க வெளிப்படட்டும் அப்பா. நல்ல தகப்பனே ஐயா, மிஸ்ஸோத்திருக்கிறப்பா. நீதிமானாகிய லோத்தில் வேதம் சொல்லுது, தேவன் சாட்சி கொடுத்தீரப்பா. அந்த பரிசுத்த ஜன ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஜாதிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத கன்னிகள், பொல்லாத வல்லமைகள், பொல்லாத ஜாதி இன மதம் ஆண்டவரே வெறி இப்படியாப்பட்ட பெருமை பாராட்டுகிற பொல்லாத கன்னிகள் தெரிப்புண்டு போகட்டும். பொல்லாத வல்லமைகள் வாய்க்காதே போவதாக ஜெபிக்கிறப்பா. அப்பா, ஆவியானுடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய கரத்தின் வல்லமை நாங்க காண கர்த்தர் உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க ஐயா. ஓங்கிய கரம் கொண்டு அப்பா, பலத்த கரம் கொண்டும் கர்த்தர் புறப்படுவீராக. ராஜாதி ராஜாவாய் என் தேவன் எழுந்தருங்கப்பா. ஏக சக்கராதிபதியானவர் எழுந்தருங்கப்பா. தம்முடைய ஜனங்களுக்காய் நீதி செய்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. நியாயம் செய்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. அமர்ந்திருக்க விட மாட்டோம்ப்பா. நாங்க உங்களை அமர்ந்திருக்க விட மாட்டோம்ப்பா. மீண்டும் புகழ்ச்சி அனுப்பும்படி அப்பாவை துதிக்கிறப்பா. தேசத்தை பார்த்துப்பா அப்பா, இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து சிரிச்ச பல தேசங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தை சிறப்பாய் வைக்கிற கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டுப்பா. மீண்டும் சிறப்பு கொடுங்கப்பா. மகிமை அற்று போகணும்னு நினைச்ச ஜாதிகள் மத்தியில, ஜனங்கள் மத்தியில மீண்டும் என் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும், என் தேவனுடைய புகழ்ச்சி வெளிப்படட்டும் அப்பா. என் தேவனுடைய
கீர்த்தி வெளிப்படட்டுப்பா. உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறப்பா. ஜாதிகள் மத்தியில உயர்ந்திருக்கிறவர், ஜனங்கள் மத்தியில உயர்ந்திருக்கிறவர் அப்பா நீர் ஒருவர் மாத்திரம் என்பதை சகல ஜாதிகளும் சகல தேசங்களும் சகல இன மக்களை கண்டு கொள்ளும்படி கத்த செய்வீராக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா கிரியைகள் அற்று போவதாக ஜெபிக்கிறோமப்பா. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்ப்பா, உமக்கு பரிசுத்த ஜனமாய் மீண்டும் நிலை நிறுத்துங்கப்பா. இந்த ஜனத்தை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் அப்பா. ஓ ரிக்கடப சங்கடு துரபரபா ஹேந்தரம ஜந்தனோ துரிக்கனதரபா ஏகநால ரக்க ಶಂಗರು ಜಿರಿಯಂತಲರಬ ಹೇಮ ಶೋತರೋ ಶಮಲಮ ಹಬರಬ ಸಂದುರ ಹಾಂದು ರುತುರಿ ಮನಕರಪ ஓமை துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா. பிழியப்படுகிற சத்துருக்கள் பிழியப்படுகிற நாட்கள் வந்ததுப்பா. ஓமை துதிக்கிறப்பா. ஓ திராட்சரசம் பிழியப்படுகிறது போல சத்துருக்கள் பிழியப்படுவார்கள்ப்பா. நீ மனாதாராபா சீக்கடு துரியாந்தரபா. கர்த்தருடைய கரமே இதை செய்யும். அதற்காய் ஸ்தோத்திரப்பா. என் தேவன் எங்கள் ஜெபங்களை கேட்டிருக்கீங்களே அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். நான் ஜாமக்காரனாய் போல எழும்புப்பா. நான் ஜாமக்காரனை போல எழும்பு. கர்த்தருடைய கிரியைகளை ஆண்டவரை காண்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவர் அமர்ந்திருக்க விட மாட்டேப்பா. என்ன ஆண்டவரே இப்படி ஜாமக்காரனின் ஆவியினால் எங்களை நிரப்புவீராக ஜெபிக்கிறோம். உமக்குள் இருந்த ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிப்பீராக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்குள் ஊன்ற கட்டை எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. என் தேவன் ஜெபம் கேட்டு பதில் கொடுத்தீங்களா அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்பா எங்களோட ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றி 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 நன்றிப்பா. அப்பா இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த அருமையான உபவாச கூட்டத்துல கூடப்பா வல்லமையா எங்களோட இடைப்பட்டீங்களப்பா. அப்பா நாங்க ஏறெடுத்த ஒரு ஜெப குறிப்புகளுக்கும்பா அப்பா நீங்க பதில் தந்துட்டீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. நன்றிப்பா நன்றிப்பா. இந்த நாள்ல கூடப்பா விசேஷமா எங்களோடு கூட இடைப்பட்டீங்களப்பா. அதுக்காக நன்றிப்பா. அப்பா உம்முடைய வார்த்தைப்பா அப்பா எங்க கண்ணுக்குள்ள எங்க ஊனுக்குள்ள எங்க ஆத்மாக்குள்ள எங்க ஆவிக்குள்ள எங்க சிந்தைக்குள்ள எங்க இதயத்துக்குள்ள போய் அப்பா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கேப்பா. நன்றிப்பா நன்றிப்பா. ஒரு கூட்ட ஜனங்களப்பா அப்பா அப்பா உமக்காக இன்றைய தினத்துலப்பா அப்பா எழும்பும்படியாகப்பா அப்பா அந்த வாட்ச்மேன் அனாயிண்டிங்கோட அந்த ஜாமக்காரனின் அபிஷேகத்தை கொடுத்துப்பா அப்பா அப்பா ரிக்காலரப்பா நாங்க வைராகியமா எழும்புபடி செய்திருக்கீங்களே அதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அப்பா எங்களோடு இணைந்து ஜபிச்ச ஒரு சகோதரரையும் சகோதரிகளையும் அப்பா நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜபிக்கிறோம்ப்பா. நீங்க கொடுத்த வார்த்தையின்படி அப்பா இந்த ஆண்டுப்பா எங்களை சீர்படுத்த போறதுக்காக நன்றிப்பா. எங்களை ஸ்திரப்பட செய்யறதுக்காக நன்றிப்பா. அப்பா எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றிப்பா. எங்க நிலைநிறுத்த போகிற கிருபைக்காக நன்றிப்பா. அப்பா உம்முடைய மகிமையினால எங்களை நிரப்பி எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா அப்பா நிறுத்த பண்ண போறீங்களே அதுக்காக நன்றி 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 நன்றிப்பா. அப்பா நீங்க செய்ய போற அந்த பெரிய காரியங்கள் பயங்கரமான காரியங்களுக்காக நன்றி 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 நன்றிப்பா. அப்பா இந்த நாள் முதல் கொண்டுப்பா அப்பா நம்முடைய ஜனங்கள் அப்பா பெரிய காரியங்களை காண போறாங்களப்பா. அதுக்காக நன்றி 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 நன்றிப்பா. அப்பா ஜீவனுள்ள தேவனா வல்லமையா எங்க வாழ்க்கையில நீங்க அசைவாட போற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றிப்பா. அப்பா இந்த நாள் முழுவதும் ஜபித்த ஆராதனை நடத்தின அப்பா வார்த்தை கொடுத்த எல்லா பிள்ளைங்களும் உம்முடைய கரத்துல நாங்க கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா. அப்பா இதை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரையும் உம்முடைய கரத்துல நாங்க கொடுக்கிறோம்ப்பா. அப்பா பாஸ்டரோடு இணைந்துப்பா உம்முடைய பிள்ளைகளை நாங்க மனதார வாழ்த்துறோம்ப்பா. பிள்ளைங்க வாழ்ந்திருக்கட்டும்பா சுகித்திருக்கட்டும்பா எல்லா நன்மைகளும் பெற்றிருக்கட்டும்பா. கீர்த்தியும் புகழ்ச்சியுமா அப்பா நீங்க வச்சுட்டீங்க. அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எல்லாவற்றிலும் பா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா நாமத்துல ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen, amen, hallelujah. Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit abide with us for now and forevermore. Amen. Even as we decree the Aaronic blessings, Daddy, I pray that your
children would radiate with your glory, O God. Yavrakeka, Yahweh, Veshmereka, Yair, Yahweh, Panavaleka, Vehuneka, Isa, Yahweh, Panavaleka, Vesem, Leka, Shalom. Shalom Aleichem, Shalom.